ஏதோ சின்ன பையன். சின்ன பையனா? ஆமா. 45 வயசுல கேள்விப்பட்டேன். அதாவது ஐயா, தாயை சிறந்த கோயில் பிள்ளை, தந்தை சொல்லிக்க மந்திரம் அன்னையும் பிதாவும் முன்னடி தெய்வம். அதே மாதிரி அரண்மனைக்குள்ள இருக்கிற நாயகப்பட்ட அச்சாராய் 8 பேர் அமர்ந்திருக்கிறார். ஆமா. அவருடைய பிள்ளைகள் தாய் குலம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அதாவது சீரவர்ப்பநல்லூர் சமத்துவபுரத்தில் இருந்து நம்ம தம்பி ஏதோ தெரிந்தாலும் விழிச்சி படிக்கின்றான். நம்ம தாய்மார்கள் ஒன்றாக சேர்ந்து அதாவது மலர் மாலை மாணிக்க மாலை போல அதாவது பணமாலை ராமர் முருகேசன் அவர்களுக்கும் அவர்கள் வில்லிசை சார்ந்த குழுவினர்களுக்கும் அதாவது ஊர் சார்பாக பணமாலை சன்மானம் வழங்கியுள்ளார்கள். அவர்களுடைய குடும்ப குலகோத்திரம் எல்லாம் தாய் குலங்கள் அனைவேர்களும் என் தாய் இந்த பெரிய முத்தாரம்மாளுடைய மகாதேவன் குழந்தை சார்ந்த மக்கள் எல்லோரும் அங்கார கோலக்காரி கோடவியலகி என் கோவாட தந்தை இந்த முத்தாரம்மாளுடைய அவளை ஆதரித்த அனைவேர்களும் அழகு பெரிய முத்தாரம்மாளுடைய இருவையினாலே அவர்கள் எப்படி வாழ வேண்டும் பாருங்க. எப்படி வாழ வேண்டும்? சமூகத்தை தடைக்க வேணும். மகாதேவன் குலத்தை சார்ந்த தாய் குலங்கள் அனைவேர்களும் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவேர்களும் என் தாய் முத்தாரம்மாவை அருளாலை அனைவேர்களும் பட்டி பெருக வேண்டும். பானை பொங்க வேண்டும். செய்யும் தொழில் பெருக வேண்டும். ஈமானாக தலைக்க வேண்டும். ஆளை போல் நான் கலைத்து அறிவது போல் வேர்கள் ஊன்றி மக்களோடு பெருமக்களும் மாங்கல்யம் கிடைக்க வேண்டும். 1 10 100 லட்சமாக பெருகி பெரிய முத்தாரம்மாளுடைய அருளாளை பேருலகில் வாழ்க என்று வாழ்த்திக் கொண்டு கடைக்கு வருவோம். அப்படியே என் பெருமான் பார்த்தான். அவர்கள் கலந்தத்தை கையிலே வாங்கினார். தேவர்கள் வங்கி பக்கமாகவே பங்கிட அதே அசுரர்கள் என் பெருமாளோடு சண்டைக்கு வர என் பெருமாள் தன் வலது கையில் இருக்கக்கூடிய சக்கராயுதத்தை அசுரர்கள் தலையை அறுத்து வரும்படி சக்கரத்துக்கு பயந்து அசுரர்கள் அனைவரும் பாதாள உலகத்திலே ஓடிமறைய பாதாள உலகத்தை யார் ஆண்டுவார்? பத்மாசுரன் பெற்ற மகன் வல்லரக்கன் 56 சிற்றரசர்களிடத்திலேயும் கப்பப்பணம் கேட்க உடனே கப்பப்பணம் கேட்டவுடனே 56 சிற்றரசர்களும் சண்டை என்று சண்டைக்கு வர பார்த்தான் வல்லரக்கன் பகவான் தவத்தினுடைய மகிமையினாலே 3 விரலாலே முடிக்க வரத்தை வாங்கினான். வாங்கிய வரத்தை பகவான் மேல
பரிசோதிக்க வந்தார். பகவான் பார்த்தார். ஆமா சண்டாள பாய் வல்லரக்கா மனத்தை விடாமாறு பாய்வதை போல இந்த மரத்திலேயே கூர்மை பார்ப்பது போல என்ன கொள்ளதில் வாரியே என்று அரக்கனுக்கு பயந்து ஆண்டவன் பகவான் அவருடைய பூங்காவனத்திலே ஒளிந்திருக்க நம்ம பார்த்தால் பார்வதியா அண்ணனாகப்பட்ட கண்ணனை நினைக்கின்றார். அண்ணா கோபாலா எப்படி நினைக்கின்றார். பார்வதியா கண்ணனை நினைத்து அழுது புலம்ப அச்சம்மாள் வந்து பார்வதி அரக்கனை கொல்லணும்னா உன்னாலே முடியாது என்னாலே முடியாது. அப்ப ரெண்டு பேர்களும் கருவிலையும் மாறி உருவிலையும் மாறி கருமாறி உருமாறி பிறந்தால்தான் அரக்கனை கொல்ல முடியும் என்று இரு பேர்கள் வளர்ந்து கண்ணூர் பட்டணத்திலே பக்தராஜங்கத்தை தேவகியால் குருவாசக முனிவர் கொடுத்த சாபத்தை மகிமையினாலே தேவகியாளுக்கும் வசுதேவனுக்கும் திருமணம் முடித்து குருவாசக முனிவர் கொடுத்த சாபத்தை